ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழைக்கு சூப்பராக நம்ம வந்து ஒரு நாட்டுக்கோழி கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு ஒரு 3 to 4 டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இது போல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து வேகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கடாயிலே வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். தண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க. நம்ம வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கிரேவி பண்ணும்பொழுது நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக போயிடும். அதனால் இப்போதைக்கு 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சுத்தம் பண்ணுறது இல்லாமல் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்பேன். இல்லை உங்களுக்கு 1/4 டீஸ்பூனே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா உப்பு அங்கங்கே கரைஞ்சி ஒவ்வொரு கறியில் உப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 4 to 5 விசில் விட்டுக்கலாம். நம்ம வந்து சின்ன கோழியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 2 to 3 விசில்லையே நல்லா வெந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம கடாயில் வச்சாலே வெந்துடும். பெரிய கோழி அப்படிங்கும்போது நம்ம 4 to 5 விசில் விட்டால் தான் நமக்கு வந்து கறி சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ வந்து நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். தண்ணியும் அளவாக வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவும் தண்ணி வச்சிட்டிங்கன்னா நமக்கு கிரேவி ஆக ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு இதில் 4 to 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் லேசாக ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரணும். அந்த கண்ணாடி பதம் வரும் பாருங்கள். அதை விட கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நம்ம வந்து கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஓரளவு வதங்கி வந்தாலே சரியாக இருக்கும். இந்த அளவு நல்லா வதங்கினதும் இதில் வந்து ஒரு 2 தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு இது போல் மூடி போட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும். இப்போ வந்து மறுபடியும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி மசிஞ்சு வந்ததும் இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போகும். நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் வரும். எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை செக் பண்ணி பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இது போல் வந்து கலந்து விட்டுடுங்க. நமக்கு வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்ததும் நம்ம வேக வச்சுருக்க நம்ம கறியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி சேர்த்து தான் வேக வச்சோம். 1.5 கப் அளவுக்கு அந்த தண்ணியோடவே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இந்த தண்ணியோடு சேர்த்தோம்னாலே தண்ணி வந்து நீங்கள் வடித்து தனியாக எடுக்க வேணாம். இந்த தண்ணியோடவே சேர்த்து நீங்கள் வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கியிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வெந்து வரும்பொழுது நல்ல ஒரு கிரேவியாக வந்துடும். உங்களுக்கு சாதத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி இறக்கிக்கோங்க. நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் தண்ணியாட்ட வச்சு சாப்பிடும் பொழுது தான் நெஞ்சு சளிக்கெலாம் நல்லதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ அது போல் வச்சுக்கோங்க. இல்லை இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இறக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த மசாலா விருப்பமோ அந்த சிக்கன் மசாலாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்க்குறேன். கறி மசாலா ஆப்ஷனல், வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு முறை கலந்துக்கோங்க. மசாலாவெல்லாம் நம்ம கறியோடு ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் அப்படியே கொதிக்க விடுங்க. தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றி நமக்கு வந்து ட்ரை ஆகும். ஸோ அதுக்காக ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க.
பாருங்கள், இப்போ வந்து நமக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாமே நான் கல் உப்பு தான் சேர்ப்பேன். ஸோ நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா உப்பு அங்கங்கே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உப்பு சேர்த்தா மறக்காமல் கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போது தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் இந்த கறிக்குள்ளே வந்து இறங்கி உப்பு காரம் பிடிக்கும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ வந்து மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம கறி வேக வைக்கும் பொழுது தண்ணி ஜாஸ்தியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா ட்ரை ஆகிருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும்னா ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வறுவல் மாதிரி ஆகிடும். ஆனால் நாட்டுக்கோழி நம்ம வந்து தண்ணி மாதிரி வச்சு சாப்பிட்டா தான் நெஞ்சு சளிக்கு நல்லதுன்னு என்னோடய பாட்டி சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.